சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா, எங்க ஆனந்தி வந்துட்டாங்க. என்னென்ன ஆனந்த் இந்த ஊர் மண்ணை மிதிக்கவே மாட்டான்னு சொன்னீங்க, சோடியா ஓடி வராங்க. ஆனந்தி வந்துட்டு அவரு காலையில இருந்து கையெழுத்து போடவா அம்புட்டு பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கம்மா. இருமா, நான் பேசிக்கிறேன். எதுக்காக இம்புட்டு பிரச்சனை பண்றிய? இங்க யாரும் பிரச்சனை பண்ண வரல. உங்க அப்பாவும் அம்மாவும் தான் கொடுத்த தவணை முடிஞ்சதுக்கு அப்புறமும் கையெழுத்து போட வராம ஊர் பெரிய மனுஷங்களை எல்லாம் அசிங்கமா பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உன் ஆசை இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் நிறைவேறாது. உனக்கு தேவை பணம் தானே? நீ கேட்ட 10 லட்சம் இதுல இருக்குது. இப்ப நம்புறீங்களா? ஆனந்தி, நீ வரமாட்டேன்னு நினைச்சாங்கம்மா. 10 லட்சம் பணத்தோட வந்துட்டியே. அப்புறம் என்ன கோட்டசாமி, பணத்தை வாங்கிட்டு அடமான பத்திரத்தை திருப்பி கொடு. என்ன ஆனந்தி, இவர் என்ன அவரை பாக்குறாரு? இவரு வெறும் பொம்மதே. சாவி கொடுத்த பெரிய மனுஷன் இந்த பிரசிடென்ட் தே. ஐயா பிரசிடென்ட், உங்க பதிலுக்கு தே அவர் காத்திருக்காரு. பணத்தை நீங்க வாங்கிட்டாலும் சரி, இல்ல அவரு வாங்கிட்டாலும் சரி, பணத்தை வாங்கிட்டு எங்க பத்திரத்தையும் நாங்க அடமானம் கேட்டு இவங்க அண்ணன் எழுதி வாங்கினார்ல அந்த பத்திரத்தையும் கொடுக்க சொல்லுங்க. ஆனந்தி, அண்ணன் மேல அபாண்டமா படி போட்டு பேசின. என்ன உங்க அண்ணனே அமைதியா இருக்காரு, நீ ஓவரா குதிக்கிற? ஓவரா ஆடாம அடங்கிரு. ஏய், யார் ஊருக்கு வந்து யார மிரட்டிக்கிட்டு இருக்கா? ஊன்னு சொல்ல, இவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். டேய், ஏற்கனவே உங்க அண்ணன் அனுப்புன ஆளை அடிச்சு துவைச்சிட்டு தாண்டா இங்க வந்திருக்கேன். அந்த ஷாக்ல இருந்தே உங்க அண்ணன் இன்னும் மீளல, அதுக்குள்ள நீ வேற பொங்குற. தாருங்க, பணத்தை வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. அப்பா இந்தாங்க, உங்க கையாலேயே கொடுங்க. கோட்டசாமி, பணத்தை வாங்கிக்க. இருங்க, 3 நாளா நிலத்தை கரையம் பண்ண காத்திருந்த எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏப்பா பசுபதி, அழகப்பன் குடும்பம் பணத்தை கட்டுறதுக்கு முன்னாடி உன்னை யாரு நிலத்தை வாங்க வர சொன்னது? ஓப்பா அண்ணா. ஓ பசுபதிண்ணா, அழகப்பனே, நீங்க கொடுங்க. இரு இரு இரு, முதல்ல அடமான பத்திரம் இந்த கைக்கு வரணும். பொறவு நீங்க பணத்துல கைய வைங்க.
இந்தா, இது நம்ம நிலத்தோட பத்திரம். இத நாங்க உங்ககிட்ட அடமானம் வச்சோன்னு உங்க அண்ணன் எழுதி வாங்கின பத்திரம். இத்தோட எங்க நிலத்தோட அடமானம் முடிஞ்சது. இப்ப கொடுங்கப்பா பணத்தை. இந்தா உன் படம். அந்த நிலத்துல இருக்கிறது எங்க கொலசாமி. உண்மையா உழைக்கிறவங்க கையிலதே அது இருக்கும். உங்கள மாதிரி ஊரடிச்சு ஒலையில போடுறவங்க கைக்கு போக கூடாது. இனிமேலாவது அடுத்தவங்க உழைப்ப ஏச்சு பொழைக்க நினைக்காம கொஞ்சம் உழைச்சு பொழைக்க பாரு. இன்னும் உங்க வீட்டு பத்திரம் என்கிட்ட அடமானத்துல தான் இருக்கு. அது ஞாபகம் இருக்குல்ல? நிலத்தை மீக்க தெரிஞ்ச எனக்கு அதையும் மீக்க தெரியும். நீ பொத்திக்கிட்டு போ. நீ என்ன பாக்குற? நீயும் போ. சரி அழகப்பண்ண, சரி, அழகப்பா. எல்லாம் நல்ல மாதிரி முடிஞ்சது. நாங்க வரோம். வாங்க வாங்க. அம்மா ஆனந்தி, நீ இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்தை அம்படி சீக்கிரம் யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது ஆத்தா. நீ நம்ம குலசாமிம்மா. அந்த வில்லுகாபிள்ளி கருப்போட அருளுக்கு பரிபூர்ணமா இருக்காத்தா. அம்மாடி ஆனந்தி, நம்ம குடும்ப மானத்தையே காப்பாத்திட்ட. அஜனாரப்பா, சொடல மாடசாமி, நான் உங்களை நம்பினது வீண் போகல. உங்க நிலத்தை நீங்களே மீட்டு கொடுத்துட்டீங்க. இனிமே எம்பிட்டு கஷ்டம் வந்தாலும் இந்த நிலத்தை நான் அடமானம் வைக்கவே மாட்டேன். அப்பா, என்னப்பா இது? ஆத்தா ஆனந்தி, என் நம்பிக்கையும் வீண் போகலம்மா. குடும்பமானத்தையும் காப்பாத்திட்டேன். அப்பா,